எங்க வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க, எங்க அப்பாவுடைய அம்மா. மாமியாருக்கும் எங்க மாமியார்னா எங்க அம்மாவுக்கு மாமியார். எங்க அம்மாவுக்கு சுத்தமா அவங்கள பிடிக்காது, சண்டை போட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பல்லு மொத்தம் விழுந்துச்சு. எங்க அம்மா திட்டிட்டு இருப்பாங்க, பல்லு இல்லாத கிழவிக்கு எதுக்கு சாப்பாடு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா எங்க பாட்டிக்கு சிக்கன் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பாவது ஒரு டைம் அந்த சிக்கன் எடுக்கும்போது யாருக்கும் தெரியாம எங்க பாட்டி வெத்தலை பாக்கு போடுவாங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு கல் வச்சிருப்பாங்க. அந்த கல்லுல போட்டு அந்த சிக்கனை நல்லா நஞ்சு அப்படியே மாவு மாதிரி எடுத்து அவங்க கையில கொடுத்தா பல்லு இல்லாத பாட்டிக்கு சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கும். உண்மையிலே நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இதெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் செய்யல. சரி நம்ம எல்லாம் சாப்பிடாம சாப்பிடுறோம், இந்த பாட்டி சாப்பிடலையே கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அதை சாப்பிட்டுட்டு எங்க பாட்டி என்ன மனசார ஆசீர்வதிப்பாங்க. நீ நல்லா இருப்ப, நீ எல்லார விட நல்லா இருப்ப, உன் வம்சத்திலேயே நல்லா இருப்ப. இன்னைக்கு என் வம்சத்துல கிட்டத்தட்ட 375 பேர் பக்கத்துல இருக்காங்க. 375 பேர்லயும் என்னதான் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாருன்னா 8வது உயரத்துல வச்சிருக்கிறார். உண்மையிலேயே நான் அப்ப நினைக்கிறேன், சார் உண்மையிலேயே ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு கண்டிப்பா நீங்க அறுப்பீங்கப்பா. நீ நன்மையை விதைச்சிட்டு தீமையை அறுக்க மாட்ட மகா. நீ தாழ்ந்து போனேன்னா ஆண்டவர் மேல கிருபையா இருப்பாரு, கிருபையா இருப்பாரு. சோ